தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை விஜய் அறிமுகம் செய்திருக்கும் நிலையில் அது தொடர்பாக பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். விஜய் கொடி அறிமுகம் பிளாக் ஆந்தம் ரிலீஸ் பண்ணிருக்காரு, பாத்தீங்களா? பார்க்கலையே, பார்த்துட்டு சொல்றேன். அவருக்கு இந்த டைம்ல என்ன வாழ்த்துக்கள், நன்றி. தொண்டர்களை ஒரு எழுச்சியும் பெற வைக்கிறதுக்கும், அதே போல் அவரோட ரசிகர்கள் எழுச்சி பெற வைக்கிறதுக்கும் ஒரு புதுமையான ஒரு யுக்தியில் ஒரு வித்தியாசமாக இருக்கின்ற அடிப்படையில் கொடிகள் இருக்கலாம், கொடிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி கொள்கைகளும் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நிச்சயமாக நான் இந்த நேரத்தில் சொல்ல முடியும், திமுக விஜய் பார்த்து ரொம்ப பயப்படுது. அந்த கொடி என்னை பொறுத்த வரைக்கும் மங்களகரமாக இருக்கிறது, மஞ்சளும் குங்குமமாக எனக்கு தோன்றுகிறது. அதனால் நல்ல கொடி தான். ஆனால் இப்பொழுதே அதற்கு விமர்சனங்களும் வர ஆரம்பித்து விட்டன. அதில் உள்ள யானை பற்றி விமர்சனம், அதில் உள்ள பூவை பற்றிய விமர்சனம், ஆக கொடி ஏறும் போதே விமர்சனமும் ஏறிக்கொண்டிருப்பது ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான். ஏனென்றால் விமர்சனம் வரவில்லை என்றால் அரசியல் கட்சி பிரபலம் அடைய முடியாது. அந்த வகையில் தம்பி விஜயின் கொடி இன்று முதல் நாளிலேயே பிரபலமாகவும் ஆகியிருக்கிறது, விமர்சனத்திற்கும் உள்ளாகி இருக்கிறது. இது அரசியல் கட்சிக்கு ஒரு இயல்பான ஒரு நிலைதான். நடிகர் விஜய் இந்த கட்சி கொடி அறிமுகப்படுத்திருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க சார்? திமுக பொதுச் செயலாளர் பறக்கும்போது பார்ப்பேன். புதிய கட்சி என்பதே அந்த கட்சியை தொடங்குபவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைப்பதற்காகத்தான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. எல்லா கட்சியும் அப்படிதான் தொடங்கப்பட்டிருக்கிறது. போக போகத்தான் மக்களுடைய எண்ணம், அதன் அடிப்படையிலே வாக்கு, நம்முடைய செயல்பாடு, இவைகளை வைத்தே இறுதி முடிவு எடுக்க முடியும். கட்சியை அறிவிப்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஈஸியா கட்சியை அறிவிச்சிடலாம், கொடி போட்டுடலாம், லெட்டர்பாடு அடிச்சிடலாம். உங்களுடைய நிலைப்பாடு என்ன, ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை சொல்லணும். தமிழ் உணர்வு இருக்குது, ஒன்னும் யூனிக் பொசிஷன்லாம் ஒன்னும் இல்லையே, ஒன்னும் ஸ்பெஷலா ஒன்னும் இல்லையே, இதுல எந்த விதமான தனித்தன்மையும் கிடையாது. தமிழகம் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கொடிகளை பார்த்திருக்கிறது, நூற்றுக்கணக்கான தலைவர்களை பார்த்திருக்கிறது. ஒரு சிலர் வெற்றி பெறுகிறார்கள், ஒரு சிலர் அதில் வெற்றி பெறுவதில்லை. திரு விஜய் அவர்கள் நல்ல நடிகர், புதிதாக அரசியல் களத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு போட்டியாளராக, ஒரு சக அரசியல்வாதியாக அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு மக்களுக்கான கொடியா மாத்திரம் நம்ம பேசுறப்ப தொண்டர்கள் உற்சாகத்தோடு அந்த கொடி அறிமுகம் நடந்திருக்கணும். அதையே அவங்க ஒரு சிம்பிளா பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அவங்களுடைய அந்த ஒரு பொதுவான பார்வையை பார்க்கறப்ப ஒரு கொடி அறிமுகமே இது மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், மக்கள் சார்ந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஐயம் வரத்தானே செய்யும்.